வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 2 ஆஃப் திஸ் செவன்த் சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட் ஆல்சோ, ஓகேங்களா? ஸோ இதோட செவன்த் சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த எபிசோடில் 8th சாப்டர் பார்ப்போம். இப்போ வாங்க பார்ட் 2க்குள்ளே போகலாம். ட்ரெண்ட்ஸ் இன் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா, இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதனுடைய வேர்ட்ஸ், அதில் இருக்கிற அதை பற்றின சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இதோடைய ட்ரெண்ட் எப்படி இருந்தது? ட்ரெண்டு வந்து முக்கியம் கிடையாது, பட் சும்மா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிகேடல் இன்ஃப்ளேஷன் சொல்லியிருக்காங்க. 1950s பார்த்தீங்கன்னா 1.7% இருந்திருக்கு. 60s வந்து 6.4% இருக்கு. 70s பார்த்தீங்கன்னா 9.0%, தட் இஸ் 9% இருக்கு. 80s பார்த்தீங்கன்னா 8% இருக்கு. 1990s பார்த்தீங்கன்னா 9.5% இருக்கு. ஸோ 2000s அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெர் வாஸ் 9 to 10% இருக்குது. ஏன் வந்து கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் வாஸ் மோர் பாலிசிஸ். அந்த டைமில் வந்து தெர் வாஸ் மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸிங் அண்ட் ஃபுட் ஆர்டிகல்ஸ் அதுக்கான ப்ரைஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ தெர் வாஸ் அ திங். ஸோ தட் 1990s 9.5 இருக்குது. 2000 பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் நாட் தட் மச் இன்க்ரீஸ். தெர் இஸ் 9 to 10% ஆஃப் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் கால்குலேட்டட் பை ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்து கணக்கெடுக்கப்படும். இன்ஃப்ளேஷன் ரியல் க்ரோத், நாமினல் க்ரோத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாமினல் க்ரோத் இஸ் ரியல் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். ரியல் க்ரோத் இஸ் நத்திங் பட் நாமினல் மைனஸ் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் டியூரிங் 2014 to 15 அதிலலாம் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் 3.4%லாம் இருந்திருக்கு. சரிங்களா? ஃபுட் இன்ஃப்ளேஷன் எல்லாமே வந்து ஃபால் ஆச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 19 இம்பேக்ட், தட் இஸ் கண்டெம்பரரி. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? 2020 to 21 என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாக்டவுன்ல என்ன ஆயிருக்கு, தெர் வாஸ் மோர் டிமாண்ட். சரிங்களா? அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் நிறைய தேவை ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? தெர் வாஸ் மோர் டிமாண்ட் அண்ட் the food inflation was came between 9.28% in the month of May. Then பார்த்தீங்கன்னா ஆனால் ஸ்லோ டவுன் தான் ஆயிருக்குது. பட் இதில் என்ன சொல்ல வராங்க கோவிட்-19 இம்பேக்ட்னா, ஏப்ரல் மந்தில் 10.5%, மே மந்தில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃபுல் லாக்டவுன் இல்லையா? அப்போ 9.28 ஈஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் பர்ச்சேசிங் மோர் அத்தியாவசிய பொருட்கள் தேன் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஃபுட். என்னென்னலாம் வாங்கி வச்சுக்க முடியுமோ they started doing collecting. ஓகேங்களா? ஸோ இதுதான் கோவிட்-19 இம்பேக்ட். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? திஸ் ட்ரெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். சரி, இதில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் which it is also known as bottleneck inflation, already சொல்லியிருக்கேன், which arises out of shortfalls in supply of goods, a general crisis of a developing country. சரிங்களா? shortfall in supply is nothing but டிமாண்ட் வந்து அப்படியேவும் இருக்கலாம், ஒரு அதிகமாகவும் இருக்கலாம். சப்ளை பார்த்தீங்கன்னா இருக்கிற லெவலோட கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த ட்ரெண்டில் இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் டியூ டு இன்ஃப்ளேஷன் tax, the price of goods and services in India have been rising as the government took alternative recourse to increase its revenue receipts. ஸோ என்ன ஆயிடுச்சு, the VAT, அது மட்டும் இல்லாமல் டியூட்டிஸ், இம்போர்ட் டியூட்டிஸ், இதெல்லாம் வந்து தெர் வாஸ் மோர் அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே அதிகரிக்கும் போது தெர் வாஸ் இன்க்ரீஸ்ட் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ காஸ்ட்டு
புஷ் ஆகுது இல்லைங்களா? ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூரிங் த 1960ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் இன் எக்ஸ்டர்னல் பாரோயிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டன் எக்ஸ்டர்னல் பாரோயிங். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இட் ஹாஸ் காட் த டெபிசிட் ஃபினான்சிங், தெர் வாஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும்போது த ஃபிஸ்கல் பாலிசி இஸ் நத்திங் பட் சப்ளை ஆஃப் மணி, அதை பற்றின மெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ அது வந்து மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது தெர் வாஸ் இன்ஃப்ளேஷன் அக்கரன்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. Fiscal and Budget Management Act came into introduce force in 2003. The scenario improved in the coming times, though the period from 1999 to 2003 did show high growth and with low inflation and the lowest interest rates in India. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு தான் நம்ம முக்கியமாக பார்த்தோம், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது என்ன ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஹோல்சேலர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேட் ப்ரொடியூசர் கையில் இருக்கும்போது ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக வருது பார்த்தீங்களா, அதனுடைய ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணுறது தான் it is known as producer price index, that is PPI. So this is the meaning of producer price index. Housing price index is nothing but in order to find whether the house brokers in cities, அது actually startingல பார்த்தீங்கன்னா it is started in 2007. first it was launched in Mumbai. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 50 சிட்டிஸில் தான் ஆரம்பிக்கிறாங்க, தென் எக்ஸ்பேண்டட் டு 100 சிட்டிஸை கவர் பண்ணுறாங்க. 50 சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 18 ஸ்டேட்ஸு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கேபிட்டல்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது. 37 ஸ்மார்ட் சிட்டிஸ் கவர் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னா, வெதர் த புரோக்கர் இஸ் கோட்டிங் டூ ஹை அ ப்ரைஸ் ஃபார் ஹவுசஸ் இன்சைட்ஸ் சிட்டிஸில் வந்து எவ்வளோ வந்து ஹவுஸ் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக சொல்கிறாங்களா. இப்போது ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா, சென்னையில் மெயின் ஏரியாவில் வீடு வாங்கணும்னா ஹவு இட் ப்ரைஸஸ், அவுட்டர் ஆஃப் த சென்னையில் லேண்ட் வாங்கணும் ஒரு ஹோம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸு. ஸோ இட் ஹேஸ் இது ஸ்மார்ட் சிட்டிஸில் எவ்வளோ, அவுட்ஸ்கர்ட் ஆஃப் த சிட்டிஸில் எவ்வளோ, த ப்ரைஸ் டிஃபர்ஸ். சரிங்களா? ஸோ அது தென் ஹவுசிங் ஃபினான்சஸ் பாடிஸ் வில் பி ஏபிள் டு எஸ்டிமேட் ஒன்லி இஃப் த லோன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரியலிஸ்டிக் ஃபார் தி ப்ராப்பர்ட்டிஸ். என்ன சொல்கிறாங்க, ஹவுசிங் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒன்லி தே கேன் ஏபிள் டு எஸ்டிமேட் ஒன்லி இஃப் த லோன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரியலிஸ்டிக் ஃபார் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? திஸ் வில் ஆல்சோ ஷோ த லெவல் ஆஃப் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இன் தி ஹவுசிங் செக்டார். ஸோ திஸ் இண்டெக்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். வாட் இஸ் திஸ் சர்வீஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? சாரி, இண்டெக்ஸ் ஸ்பெல்லிங் வந்து ராங்காக இருக்கும். Sorry for the mistake. And service price index is nothing but it is 60% நம்மளுடைய ஜிடிபியில் சர்வீஸ் செக்டார்ஸ் தான். இந்தியா இஸ் மோர் டிபெண்ட் ஆன் சர்வீஸ் செக்டார். ஓகேங்களா? அந்த சர்வீஸ் செக்டாருக்கு கண்டிப்பாக we have to calculate the price index. Price index in the sense யாரெல்லாம் இந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ they are charging. ஸோ அதெல்லாம் calculate பண்ணுறது தான் சர்வீஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வர இதுக்கு போகிறோம், என்டையர்லி நியூ திங், சைக்கிள். வாட் இஸ் பிஸ்னஸ் சைக்கிள்? இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, நான் சொல்கிற டெஃபனிஷன் நோட் பண்ணிக்கோங்க. The fluctuations in the level of economic activity between the depressions and boom has been called by the economists as business cycle or trade cycle. business cycle னு சொல்லலாம், trade cycle னு சொல்லலாம். இதுக்கு உண்மையான நம்ம அர்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், பிகாஸ் இன் லேமன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னலாம்? ஃபுட்டு, நியூட்ரிஷன், ஹெல்த், எஜுகேஷன், ஷெல்டர், சோஷியல் செக்யூரிட்டி, இந்த விஷயத்துக்கெலாம் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இக்கனாமி நீட்ஸ் ஈக்குவட்டபிள் லெவல் ஆஃப் இன்கம், அதுக்கு தேவைப்படும். இது எல்லா நேரத்துலையுமே நடக்குமா? ஈக்குவட்டபிளாக எக்கனாமிக்கு நமக்கு இன்கம் கிடைக்குமா? டெஃபிசிட்டே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி நோ. கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய
ரியல் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா the income enhancement in any economy takes place via increasing the level of production. ஸோ ப்ரொடக்ஷனை நம்பி தான் ஒரு கண்ட்ரி இருக்குது சரிங்களா. ஸோ அதை நம்பி தான் இருக்குது. அதை வச்சு நம்ம கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிடிபி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறோம். Do you think that every time our economy will have a stable level of income and increase in income? No. Sometimes there may be a recession or sometimes there may be a பூம் ஆர் டிப்ரெஷன் இன் த சென்ஸ் வி கேன் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 to 5 டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம்ன்றது ஒன்றா பார்க்கலாம். டிப்ரெஷன், திஸ் வேர்ட் இட் செல்ஃப். டிப்ரெஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு டிப்ரெஸ்டாக இருக்காப்பா அப்படின்னா ஃபீலிங் வெரி லோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எக்கனாமிக்கும் டிப்ரெஸ்டாக இருக்குது. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்குது. தட் இஸ் கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929 இன் USA. ஸோ என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டும் அந்த சமயத்தில் ரொம்ப லோ ரேட் ஆகிடுது, விச் இஸ் பிகமிங் வெரி லோ. ஃபோர்ஸ்டு லேபர் கட்ஸ், லேபர் சம்பளம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஃபோர்ஸ்டு லேபர் கட்ஸ் ஆகுது. தென் ப்ரொடக்ஷன் காஸ்ட், இது எல்லாமே வந்து எவ்ரிதிங் பிகமிங் டவுன், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ டெஃபிசிட் ஃபினான்சிங், மானிட்ரி மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் வந்து தே மஸ்ட் ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிப்ரெஷன். நெக்ஸ்ட்டு ரிகவரி. ஸோ நம்ம வந்து டிப்ரெஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரிகவரினா வந்து நம்ம டிப்ரெஷன் சொல்லும்போது இட் இஸ் அ வெரி லோ அப்படின்னு சொன்னோம். ரிகவரினா ஃபுல்லாகவே ரிகவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ரிகவரி இஸ் ஸ்லோ ரிகவரி. ஓகேங்களா, ஸ்லோ ரிகவரி என்னன்னு சொல்லலாம்னா ட்ரைஸ் டு கம் அவுட் ஆஃப் தி லோ ப்ரொடக்ஷன் ஃபேஸ் டு சர்வைவ். நான் சொன்ன டிப்ரெஷனில் ப்ரொடக்ஷன் எல்லாமே லோவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சர்வைவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிகவர் ஆகிற ஸ்டேஜ். என் ஃப்ரெண்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தா இப்போ ரிகவர் ஆகிட்டு வரா அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாக நல்லா ஆகிட்டான்னு அர்த்தமா? இல்லை, ரிகவரினா ஸ்லோவாக ரிகவர் ஆகிறா இல்லைங்களா. ஸோ த மீனிங் இட் செல்ஃப் வில் கன்வே த பாயிண்ட். ஓகே, டிப்ரெஷன், recession or slowdown, with the former being the worst, and rare government may take many new fiscal and monetary measures to boost the demand and production, and ultimately a recovery in an economy is managed. என்னென்னலாம் வரும், upturn in aggregate demand. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்வர்ட் மேக்கிங் borrowing cheaper for investors. when there is a more inflation create ஸ்லோவாக இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸோடைய borrowingம் சீப்பர் ஆகும். நியூ எம்ப்ளாய்மெண்ட் அவென்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். இதெல்லாம் தான் ரிகவரியோடைய ப்ளஸ் பாயிண்ட். பூம் அப்படின்னா என்னது, பூம் ஓகேங்களா, என்னது strong upward fluctuation in the economic activities is called boom. boomனா a strong upward recovery. so first depress ஆகுது, then recover ஆகுது, இப்போ boom. boom is nothing but a strong upward fluctuation. இப்போ ஃப்ளக்சுவேஷன் நல்லா ஒரு எக்கனாமி திருப்பியும் நல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஸ்ட்ராங்காக பீக்கில் போச்சுன்னா நல்லது தானே அப்படின்னா எஸ், இட் ஹேஸ் குட் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் சம் பேட். குட்னா என்னன்னா there is a increase in demand, high level of output கிடைக்குது, ப்ரொடக்ஷன் லெவல், எக்கனாமி ஹீட் அப் ஆகுது, there is demand and supply, அது வந்து விசிபிளா there is a more thing. ஓகேங்களா, ஸோ சேவிங்ஸ், இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபினான்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து there is boom timeல there was no problem for savings, investments அந்த மாதிரி விஷயங்களா. but it has some negative side also. what is that? boom is usually followed by price rise. as a boom is strong upward fluctuation in economy, the supply side pattern of the economy starts lagging behind the pace of accelerated aggregate demand. so ultimate என்ன ஆகுது, price தான், inflationனாலே price தான் ஏறுது. ultimate effect யார் affect ஆகுறா, we are the customers who get affected by boom. recession, what is recession? this is somewhat similar to the phase of depression. சரிங்களா, டிப்ரெஷன் அதாவது டிப்ரெஷனுக்கு முன்னாடி there is a subprime crisisனு சொல்லலாம். யூஎஸ்ல இவங்க வந்து சொல்றாங்க. என்னெல்லாம் இதுல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to, அதாவது recession is nothing but
டிப்ரெஷனுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஃபுல்லாக டிப்ரெஸ்ட் ஆகாமல் ஸ்லோவாக ஸ்லோ டவுன் ஆகிறது. ரிகவரினா ஸ்லோவாக அப்வர்ட் ஆகிறது. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பண்ணலான்னா, இன்டைரக்ட் டைரக்ட் டாக்ஸஸை வந்து கட் டவுன் பண்ணலாம். பேர்டன் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ஸு, டேக்ஸ் பிரேக் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி government usually goes on to follow a cheap money supply policy by slashing down the interest rates across the board, and the lending procedure is also liberalized. Tax breaks are announced for new investment in the productive areas. சரிங்களா? Fourth recession. இப்போ பார்த்தது recession. கொஞ்சமாக வந்து அதாவது டிப்ரெஷனுக்கு முன்னாடி ஸ்டேஜ். க்ரோத் ரிசெஷன்னா என்னன்னா, ரிசெஷன் இப்போ நான் கொஞ்சமாக டிப்ரெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவே அந்த கட்டத்திலேருந்து முன்னேறுது. தட் இஸ் நத்திங் பட் சச் அ ஸ்லோ pace that more jobs are being lost than are being added. என்னது than are being added அப்படின்ற தெளிவாக நான் சொல்கிறேன். job growth was either non-existent or was being destroyed at a faster rate than new jobs were being added. சரி, recession is nothing but there is a employment loss. எம்ப்ளாய்மெண்ட்லாம் இல்லாமல் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்லோவாக டிப்ரெஸ்ட் ஆகுது. அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஜாப் அவென்யூஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் க்ரோத் ரெசெஷன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. Double dip recession. What is double dip recession? Double dip recession is nothing but தொடர்ந்து 2 quarters பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்லாம் மந்த்லி கேல்குலேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து ஒரு 2 குவார்ட்டர்ஸாக தெர் இஸ் அ மந்த நிலை, தட் இஸ் ரொம்ப எக்கனாமி மந்தமாக இருக்குன்னா தட் இஸ் டபுள் டிப் ரெசெஷன். ஓகேங்களா? இஃப் இட் வாஸ் லைக் ஜாப் கட்ஸ், ஃபோர்ஸ்டு ஜாப் கட்ஸ் எல்லாம் இந்த டைமில் நடக்கும். லே ஆஃப் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபோர்ஸ்டு ஜாப் கட்ஸு, வேஜ் கட்ஸு இதெல்லாமே நடக்கும் டபுள் டிப் ரெசெஷனில். when there is a low production, everything, the wages will also get low and the job will also get cut. Okay, so there is தொடர்ந்து 2 quarters of the yearல நடந்து வரது recession continue ஆச்சுன்னா that is double dip recession. There is also chance of occurring triple dip கூட நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. where it is eurozone crisis சொல்லுவாங்க. that was happened in 2013. I have to check whether I'm right or not. As the world saw in the case of Eurozone crisis, there was a fear of such a recession by the first quarter of 2013. Just a fear, but it not. I have to confirm it with you. If you want to get to know, please comment me so that I can clear you. Okay, thank you. Let me comment. Let me take 8th chapter in my next episode. Thank you for watching. Please subscribe to my channel. Give a thumbs up if you like. Please don't hesitate to ask any questions in the comment box. If you want any guidance specifically for your preparation, you can mail me in my I'll give my mail ID in the description box. Share this video to your friends. Happy learning.